அடியோ என் சுத்திரா கொள்ளைக்கு போயிட்டா அது இல்லையா அடியே என் மலரு மலரெல்லாம் கொள்ளைக்கு போயிட்டா அடியே திருவலங்காரா விளக்க மலர் நானு அடியே குட்டிய நடை அலங்காரா தாத்தா அது இல்லையா அடியே வாடியா குட்டி ஏறிக்கும் போது ஊருக்கு போது
உலகத்துல நானும் எத்தனையோ பொம்பளைய பாத்துருக்கிறேன். எத்தனையோ பொம்பளை பாத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பொம்பளை நான் பாக்கல. உலகத்துல எல்லாம் நைட்டி போடுறது வழக்கம் தான். எல்லாருமே நைட்டி போடுறாங்க தான். சின்னவங்களும் போடுறாங்க, பெரியவங்களும் போடுறாங்க. எல்லாரும் நைட்டி போடுறது வழக்கம் தான். ஒரு பொம்பளையா பிறந்தவன் நைட்டி போட்டுட்டு வந்தா மேல துப்பட்டா போடணுங்கிறது கிடையாதா? நீங்க திருட்டு முடி வெட்ட போறான் நக்கி. அதான் கட்டுறான். கட்டுறது பார்த்தா முடி வெட்டுறாங்க. இந்த மாதிரி மேல சால் போட்டா எம்மா அழகா இருக்கு பாக்குறதுக்கு. சாலி யாராவது இங்க நல்லா நைட்டு போட்டுருக்காங்க. எல்லாம் தான் போட்டுருக்காங்க. ஆமா, சாலி இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி பிடிச்சி இழுத்து கட்டி வைப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி போட மாட்டாங்க. போட பங்க போட யாரு பால் போட்டுட்டு போறான். பால் பண்ணிக்கு போறது பாரு. பால் பண்ணிக்கு போகும்போது ஒண்ணு கையில எடுத்துக்கிறது. கையில இந்த கையில சொம்பு, ஒரு பால் அட்டை எடுத்துக்கிறது. பால் அட்டை எடுத்துக்கிறது. எப்படி ஐயா 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 சரி. அப்புறம் இந்த 100 நாள் வேலைக்கு, அப்புறம் இந்த 100 நாள் வேலைக்கு, ஏரி வேலைக்கு, ரோட்டு வேலைக்கு ஒரு 28 தடவை வச்சுக்கிறது. ஒரு வாட்டர் கேன் ஒண்ணு, ஒரு வாட்டர் கேனு, ஒரு ஒயர் கூட ஒண்ணு, உயிர் கூட வேற ஒண்ணு எடுத்து தலையில வச்சுட்டு ஒரு காய்கட்டு ஒண்ணு எடுத்து வச்சுட்டு போய் அப்படியே அருவ முறிக்கிற மாதிரி ஒரு கட்டம் மண்ணு வெட்டுற மாதிரி தான். எப்படி இந்த மாதிரியா போறாங்க யாராவது? இப்பெல்லாம் 100 நாள் வேலைக்கு சீலை கட்டிக்கிட்டு இப்ப ஐடி கார்டு போட்டு போனாதான் அங்க வேலைக்கே ஆசுரு. இப்பெல்லாம் அங்க 6 நைட்டி போட்டு போறான். 6 போறான். 6 ஊரை திருத்த வந்தே கெடுக்க வந்தாடி. அடா கடா நைக்கி ஊரு இப்ப அப்படியே கீச்சு அங்க போய்க்கிங்களா? ஒரு வாயார் பப்பிக்கிளி நாலு மரத்துல கொஞ்சம் அந்த வார்த்தை சக்காத்து வரட்டும். அப்படியே கீச்சு கீச்சு கீரைய வளர்ப்பா. பத்தாத்துக்கு பயிர் வைப்பா. கிழிச்சு அப்புறம் அதுல அப்புறம் வேற கீரை வைப்பாங்க. பத்தாத்துக்கு பயிர் வைப்பா. எப்பாங்க மன தேவை மலைமா என்னடி குட்டி என்ன சொல்றேன்? உனக்கு சோறு போடல இந்த ஊர்ல போட்டாங்க. உனக்கு நாய்க்கு அள்ளி வைக்கிற மாதிரி மம்மா அள்ளி வைக்கல. நான் தான் சோறு தின்னு நீ பியத்துனா பாடியம்மா வணக்கம். நல்லா இருக்கிறியா? சௌக்கியமாக இருக்கிறியா? எனக்கு என்ன ஏண்டி எப்படி ஒரு சொடுக்கு மாட்டாடி? நீங்க எல்லாம் மூஞ்ச பாருங்க. கோசலை விட்டுட்டு என்கிட்ட விளையாட்டா தெரியுமா? மண்ணாங்கட்டி எங்க ஆளை காணோம். எந்திரிச்சு எங்க வருவான். அப்படி பேசக்கூடாது பாப்பா. குறைய கட்டையும் போட்டு வருவான். பாடியம்மா வணக்கம். வணக்கம் என்றால் வாழ்வாத வணிக பிள்ளை செழித்தோங்க. பிள்ளையில் ஆடுவது திருக்கூத்து. நம்ம சுவாமிக்கு ஆடுவது தெருக்கூத்து. உனக்கு ஆடுவது சதுர்கூத்து. யாருக்குடி? உனக்கு. யா அம்மா நான் செத்தாரு வீட்டை உதப்பா. அப்படியே சாப்பிட்டியா? மாயத்தோட பிச்சு பிச்சுக்குதா? என்னடி மாத இந்த ஊர்ல யாரடி? யாரு? என்ன என்னடி? என்னடி? என்ன என்ன உனக்கு தண்ணி வாங்கொண்ட உள்பாவடை எங்கடி? உள்பாவடை நான் கட்ட மாட்டேன். உங்க வீட்டுக்காரர் எடுத்தார் இல்லையா? அதான் மண்ணாங்கட்டி வேணாம். இந்த ஊருக்கு நல்லா தப்பு தப்பா பேசுறீங்க. ஒரு பசங்க எல்லாம் மோசமான பசங்க. நீ தப்பா பேசுனீன்னா ஒரு பசங்களை வெள்ள சட்டை படுக்காம பாரு. அவன் தூக்கிட்டு போய் இந்த ஊர் வாடியில உன்னை ஓப்பர வச்சிருவாண்டி. ஒன்னுதான் சொம்பு போடுறேன்னு இருக்கிறானுவா? சொம்பு போடுறேன் ஒன்னுதான் ஒண்டைகையில் அடிக்கிறா. நல்லா சோத்துகையில் அடிப்பாங்க பேரு. ஆரியம்மா வணக்கம். வணக்கம் என்றால் வாழ்வதரோ வணிக பிள்ளை செழித்துவாங்க. கற்றது கையளவு கற்காது உலகளவு. யானை வரும் பின்னி மணி யோசை வரும் முன்னே மாதா பிதா குரு தெய்வம். நான்
இவனாலாம் நம்ம பெத்தவர் தான். ஆமா. எனக்கு அப்பா அம்மா மாதிரி எல்லாம். எனக்கு மேல எனக்கு தான் அப்பா அம்மா. மாதா பிதா குரு தெய்வம் அண்ணத்தார் அவந்த சபைக்கு வந்திருக்கேன். அந்தபடி. அம்மா யார் என்னடா அரசி நான் எப்படிப்பட்ட தொழில் செய்யறேன் தெரியுமா? உன் தொழில பார்த்தா என்ன தொழில்? தப்பு தப்பா பேசுறீனா அம்மா சொல்ல ரோகத்தை காட்டுவிடும். வேணா காட்ட வேணா விடு. என் பேர் விளக்கம் என்ன தெரியுமா? சொல்லி காட்டுதா? மந்திரியார் வா. வணக்கம். வணக்கம்மா. உன பார்த்தா மந்திரி மாதிரி கோச்சிக்கான். ஜெய மூட்டை வணக்கம். தேசம் 56 தேசம் 56 தேசத்துல ஒரு பகுதியாக வளர்த்தரக்கூடிய என்ன நாடு தெரியுமா? கனகாபுரி பட்டணம். கனகாபுரி பட்டணத்தில் வரக்கூடிய என்னுடைய கணவர் பேருவா கருணாகரன் கனகராஜன். திருமணி என் கணவர் பேரு கனகராஜா. என்னுடைய அக்கா பேரு என்ன தெரியுமா? கனகவல்லி. ஆமாண்ட பையா. எங்க அக்காவுக்கு 12 வருடமாக புத்திர பாக்கியம் இல்ல. எப்படி இல்ல? புத்திர பாக்கியம் இல்ல வந்தாலும் ஏறாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. ஆமா எங்க அக்கா குழந்தை இல்லைன்னா. ஆமா குழந்தை இல்லடா. அப்படி இருக்கும்போது அரிசிய கடனா கொடுப்பாங்க. தூர் சக்காலத்துல ஆம்படியான கடனா கொடுப்பாங்களா? மூட்டை கீழே இறங்கிடும். அப்படி இருக்கும்போது எங்க அக்கா எனக்கு அரிசியே கடன் கொடுத்தாங்க. ஆம்படியான எனக்கு கடன் கொடுத்தாங்க. ஆமா என்னோட பேர் என்ன தெரியுமா? சுந்தரவல்லி. ஆமா நான் திருமணம் செய்து வாயற்பாடியில காலவரி எடுத்து வைக்கும் போது வாயற்பாடியில
எங்கடி போன? நான் இந்த வேலைக்கு தான் போனேன். என்ன வேலைக்கு? மண்ணாங்கிட்ட தான் விட போறேன். சரி இருக்கட்டும், நான் கேட்கக்கூடிய கேள்வியை தான் கேட்கணும். சரியா? நான் வாயற்பாடியில காலடி எடுத்து வைத்த நேரம் எப்படி இந்த வலது கால இப்படி அடி வச்ச நேரம் என் காலை பாருங்க, அவன் காலை பாருங்க. ஆம கால் போறோம் இப்படி கொடுப்பாரு. ஆம கால இருக்கிற மாதிரி அவன் காலை பாருங்களேன். அப்ப காலை அப்படி இருக்கும்போது நான் வாயற்பாடியில வலது காலை எடுத்து வைத்த நேரம் எங்க அக்கா கருப்பை தச்சுட்டாங்க. ஆமாட்டி அடி வச்ச நேரம் கருப்பை தச்சுட்டாங்க. ஆமா தெரியுமா? அப்படி இருக்கும்போது எங்க அக்காவுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தாண்டு. ஆம்பளை புள்ள. ஆமா ஆமா பையன் எல்லாம் ஒண்ணுதாண்டி. எட்டி கடை புள்ள அதனால அக்கா பெற்றதா பிள்ளையா இல்லையா? எங்க அக்கா பெற்றதான் வளர்த்ததெல்லாம் நீதான். வாதாண்டி பால் அப்படி சொரன்னு வரும். டப்பா பால்றி. ஓ அப்படி ஆமாட்டி காலாட்டி சீராட்டி நான் வளர்த்தேன் தெரியுமா? ஆமா. என்னுடைய மகன் பேர் என்ன தெரியுமா? கதிர் வதனன். தெளிவா சொல்லு. கதிர் வதனன் தெளிவா சொல்லுடி. அவன் இந்த நேரம் வாடகை சாலையில இருக்கான். அவனுக்கு வயது எத்தனை தெரியுமா? 21. 21 வயசு. 21 வயசு மௌனுக்கு. ஆமாண்டி இருக்கும். என்னுடைய மகன் பாடக சாலையில இருக்கான். அப்படி இருக்கும்போது என்னுடைய அக்கா எடுத்துருக்காங்க. நந்தவனம் சென்று பூத்த மலைகளை எடுத்து வந்தால் வாடிவிடும் என்று அறியக்கூடிய தங்கை அக்கா அடையக்கூடிய வந்தனம் அக்கா. அம்மா சரி பாதாள வெந்தத்தை ஆதரவாசி செலுத்தப்படினா பூவோடும் பொட்டோடும் நிற மாங்கலத்தோடும் என்றென்றும் கணவனை இனப்பிரியாமல் உனக்கு வாத்தி வரமளித்திருக்க. அக்கா நீ வாத்தி வரமளித்த சித்தம் அக்கா நல்லறமும் ஒரு எல்லாரும் ஒரு நல்லறம் இருக்கிற நேரத்தில் சாதியார் விட்டு தயாராக செய்திருந்தாக்கா. அம்மா இன்ற தினத்தில் நம்ம கணவர் அளத்திருக்கா நான் மட்டும் செல்லக்கூடாது. நம்ம இருவர் சென்று பார்க்கலாம்.
மல்லிகை முல்லை இருவாச்சி கோங்கு மந்தர பாசாரம் என்று சொல்லக்கூடிய நந்த மரங்கள் சென்று பல்வேறு புத்தகங்களை கொண்டு வந்து பாகத்தில் வைத்து உங்க தேவகி இருவரும் அனோது கோடி சுந்தரவல்லி நோய் நொடி இல்லாமல் அப்பனில் அருளை பெற்று நீடோடியா வாழ்வாள் வாழ்வா என்று வரவழைத்திருக்கீங்க. வாத்தி வரவழைத்து மிக்க சந்தோஷமா இருக்கு. ஒரு சின்ன காரணம் என்னடி கிரகத்தில் ஒரு நாளும் இல்லாதபடிக்கு தாதி மாறி விட்டு 20 அளத்த சங்கதி என்ன? ஒரு நாளும் இல்லாதபடிக்கு இப்பேற்பட்ட நெடிய கடல் சூழ்ந்த பாராகிய சபையை முன்பாகத்தானே 2 மாதர்களை ஏன் அழைத்தா? என்ன காரணம்? எதற்காக அழைத்தா என்று கேட்க, அதாவது மகனாகிய கதிரவதனுக்கு திருமணம் செய்யலாம் என்று என் மனதிலே ஆலோசனை. உங்கள் இருவருடைய விருப்பம் என்ன என்று தெரிந்துவிட்டால் மகனை அழைக்கலாமா? உங்களோட விருப்பம் என்னவோ கல்யாணமா? என்னுடைய மகன் கதிரவதனுக்கு காரியம் நடக்குதா? முத மகனுக்கு கல்யாணம் ஏன்னா நான் மூவரும் பேசிக்கொண்டு இருப்பதில் எந்த ஒரு பலனும் கிடையாது. சரி, மகனை அழைக்க வேண்டும். அவன் மனசுல என்ன இருக்கு? ஏன்னா இந்த காலத்துல படிக்க போற இடத்துல லவ் பண்றான், இல்ல அந்த பெண்ணை தான் திருமணம் செய்வாங்கிறான். அப்படி சொல்ற தாய் பெண்ணு வரதான் வேணாங்கிறான். அப்படி இருக்கிறானா இல்ல அதாவது நாம பார்க்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்வானா என்று பார்க்க வேண்டும். அந்த ஒரு சென்று மகனாகிய கதிரவதனை அழைத்தேன் என்று சீக்கிரம் அழைத்து வா. Saja